கோவை அடுத்து பேரூர் பக்கத்தில் தீத்தீவளையம் என்ற கிராமத்தில் கடந்த ஒரு வார காலமாக வனவிலங்குகளான யானைகள் நடமாட்டம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டு வருகிறது. நேற்று இரவு பெருமாள்சாமி என்பவர் தோட்டத்தில் புகுந்த காட்டு யானைகள் அரை ஏக்கருக்கு மேலே பயிர் செய்யப்பட்ட பீர்க்கங்காயை முழுமையாக சேதப்படுத்திவிட்டது. இன்று 5க்கும் மேற்பட்ட யானைகள் அதே தோட்டத்தில் புகுந்து கிட்டத்தட்ட 1,00,000 லட்சம் ரூபாய் இழப்பீடு ஆகும் வரையில் அந்த பயிர் சேதம் ஏற்படுத்தியிருக்கிறது. பீர்க்கங்காய் பயிரானது 6 மாத காலம். அதை பயிர் செய்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 1 லட்சம் வரை முட்டுவலி செலவாகிறது. இதனால் விவசாயி கிட்டத்தட்ட 1,50,000 லட்சத்துக்கு மேலே பொருளாதார நஷ்டீடு ஏற்பட்ட வகையில் அந்த விவசாயி பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். நாங்கள் தொடர்ந்து இந்த வனவிலங்குகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாலும் கூட வனத்துறை அதிகாரியிடம் போதிய திட்டங்கள் இல்லாததனால் இந்த வனவிலங்குகள் வெயில் காலத்தில் நீருக்காக உணவுக்காக மலையை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது. இது அன்றாடம் வாடிக்கையான விஷயமாக இருக்கிறது. குடியிருப்பு பகுதிகள் சென்று பெரும் உயிர் சேதங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அவ்வாறான சூழ்நிலையில் மட்டும்தான் எல்லா டிவிகளும் சேனல்களும் விளம்பரங்களும் செய்யப்படுகின்றன. ஆனால் ஒரு விவசாய தோட்டத்தில் இவ்வாறான சேதங்களை முழுமையாக ஒளிபரப்பாவதில்லை. வனத்துறையும் எந்த செய்தியும் கொடுக்கப்படுவதில்லை. என்னை பொறுத்தவரை வனத்துறை என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் யானைகள், குறிப்பாக யானைகளுடைய சேதத்தையும் பன்றிகளுடைய சேதத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக தினந்தோறும் அறிக்கையாக அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று இதன் மூலம் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். இழப்பீடு எங்களுக்கு வழங்கினாலும் கூட உரிய காலத்தில் வந்து சேருவதில்லை. இருந்தபோதிலும் அது முழுமையான நிவாரணம் அல்ல. தொடர்ந்து நாங்கள் விவசாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதுபோன்ற பயிர் சேதங்களை வனத்துறை கட்டுப்படுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசு எத்தனையோ திட்டங்களை வனவிலங்குகளை கட்டுப்படுத்துவதற்கு கொண்டு வந்தாலும் கூட இதுபோன்ற செயல்பாட்டினால் எந்தவிதமான முழுமையான பிரயோஜனமும் விவசாயிக்கு சென்றடைவதில்லை. அதனால் இவ்வாறான பயிர் சேதங்களையும் உயிர் சேதங்களையும் தடுப்பதற்கு வனத்துறையும் தமிழ்நாடு அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்.